காங்கிரஸ் தொண்டர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே தனது அதிகாரப்பூர்வமான அரசியல் பயணத்தை நாளை நடைபெறும் பொதுச் செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து தொடங்குகிறார் பிரியங்கா காந்தி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சிறுமியாக தெரிந்த பிரியங்கா எதிர்காலத்தில் காங்கிரசின் முக்கிய பொறுப்பை ஏற்பார் என கருதப்பட்டது. ஆனால் ராஜீவின் மறைவிற்கு பின் பிரியங்காவை முழுநேர அரசியலில் சோனியா காந்தி ஈடுபடுத்தவில்லை. ரேபரேலி மற்றும் அமேதி ஆகிய இரு தொகுதிகளுக்குள்ளாகவே பிரியங்காவின் அரசியல் வட்டம் சுருங்கி போனது. இதனால் உத்தரப்பிரதேசத்திற்கு மிக நெருக்கமானவராக மாறினார் பிரியங்கா. 2014 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியடைந்த பின்பு கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச நினைத்து ராகுலை முன்னிறுத்தினார் சோனியா. குஜராத் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கடும் நெருக்கடி தந்த ராகுல் 2017 டிசம்பரில் காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றார். 30 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரசுக்கு இளம் தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தலைவர் பொறுப்பேற்ற பின் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் கட்சிக்கு வெற்றிக்கணையை பறித்து தந்தார் ராகுல். இது உற்சாகத்தை தந்தாலும் விஸ்வரூபம் எடுத்துள்ள பாஜகவை வீழ்த்த ராகுலால் மட்டுமே முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கேற்றாற்போல் காங்கிரஸ் உருவாக்க நினைத்த மகா கூட்டணியும் உடையத் தொடங்கியது. முக்கியமாக 80 தொகுதிகளை உடைய உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி, அகிலேஷ் யாதவ் இருவரும் கைவிட்டபின் தடுமாறித்தான் போனது காங்கிரஸ். அப்போதுதான் பிரியங்கா எனும் துருப்புச்சீட்டை களமிறக்க முன்வந்தார் ராகுல். வாக்காளர்களை கவரும் வசீகரம் பிரியங்காவுக்கு சற்று அதிகம் என்பதை உணர்ந்துள்ள ராகுல் அவரை தேசிய பொதுச் செயலாளராக்கினார். 40 தொகுதிகள் அடங்கிய சவாலான கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். முதல் முறையாக முழுநேர அரசியலில் களமிறங்கும் பிரியங்கா அதற்கு அச்சாரமாக டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய பொதுச் செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். பிப்ரவரி 9 நடக்கும் மாநில தலைவர்களுக்கான கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கட்சி பதவியை பெற்றபின் முதல் முறையாக பிரியங்கா உரையாற்ற உள்ளது தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமின்றி நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரியங்கா பங்கேற்க உள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் பிரியங்கா களமிறக்கப்பட்டுள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் 2022 முதல்வர் வேட்பாளராகவும் அவர் களமிறங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிக்கிய கணவர் வதேரா என்ற கால்கட்டு அவரை பின்னுக்கு இழுத்தாலும் இந்திராவின் தோற்றத்தையும் இந்திரா, ராஜீவ் போன்று கவர்ந்தெடுக்கும் தன்மையை கொண்டிருப்பதால் அரசியலில் பிரியங்கா ஒரு சுற்று வருவார் என உறுதியாக நம்பலாம். பிரியங்கா அரசியலில் சோபிப்பாரா இல்லையா என்பதை 2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகளை வைத்து மட்டும் எடை போட முடியாது. காங்கிரஸை மீண்டும் அரியணையில் ஏற்றும் திறன் படைத்தவர் பிரியங்கா என தொண்டர்கள் கருதுகின்றனர்.